என்ன பண்ணுறீங்க? நல்ல பனி ஒழுகுதா? மணி 4 ஆகுது. நல்ல ஒரு பஜ்ஜியை போட்டுருவோம். நல்ல வெங்காய பஜ்ஜி. வெங்காய பஜ்ஜின்னா வெங்காய குட்டி குட்டி பக்கோடா இருக்குல்ல, அது போட்டுருவோம். பக்கோடாவா பஜ்ஜியா? பக்கடாயில் 2-3 இருக்குது. குட்டி குட்டி குட்டியாக போடுறது ஒன்று இருக்குது, தண்ணி படாமல் போடுற வெங்காய பக்கோடா ஒன்று இருக்குது. இது நம்ம சின்ன குட்டி குட்டி பஜ்ஜி மாதிரி சின்னதாக போடுவோம். வெங்காயம் எரிச்சிட்டு நல்லா பனி பெஞ்சிட்ருக்கு இல்லையா, கொஞ்சமாக பஜ்ஜி போட்டால் சூடாக டீக்கு நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னும் தொண்டை சரியாகவில்லை, குரல் கொஞ்சம் குறப்பாக தான் இருக்குது. அப்புறம் டீக்கு நல்ல ஒரு பஜ்ஜி போடுவோம். நீங்களும் பார்த்து செய்யுங்க, உங்கள் வீட்லேயும் செய்வீங்க, இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் பஜ்ஜி போடுறது காட்டுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன பக்கோடா மாதிரி போட்டால். வெங்காயம் எரிஞ்சிட்ருக்கேன். நல்ல டீக்கு நல்ல ஒரு பஜ்ஜி போட்டால் எப்படி உங்களுக்கு பிடிக்குமா? பஜ்ஜி இதெல்லாம் நீங்கள் செய்வீங்களா? நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க டீ டைமில். இன்னும் ஒன்றும் உடம்பு ஒன்றும் சரியாகலைங்க. 2 மாத்திரை வாங்கி போட்டாச்சு, இன்னும் ஒன்றும் சரியாகலை. நல்லா பனியிலெல்லாம் நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க. நல்லா நைஸாக நறுக்கிட்டு குட்டி 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 குட்டியாக நறுக்கி போட்டு நீங்களும் சாயங்காலம் ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸு செய்வீங்க இல்லை, ஏதாவது டீக்கு இந்த பனி உழுகிற டைமில் ஏதாவது ஒன்று செய்வீங்க. நாமளும் பஜ்ஜி செய்ய போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக சுவையாக. வெங்காயம் நல்லா இருக்கும். மாற்றி வச்சு மைதா மாவு அரைக்கப்படுது. பஜ்ஜி போடுறது இந்த குட்டி பஜ்ஜிக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக நம்ம செய்கிறது எப்படின்னா, கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கலாங்க. மைதா மாவு, அரிசி மாவு கொஞ்சம், நம்ம கடலை மாவு கொஞ்சம், நம்ம சாதா பஜ்ஜி மாவு கொஞ்சம், ஒரு 2 ஸ்பூனு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிறது, இஞ்சி பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொத்தமல்லி கருவேப்பிலை, நல்லா உப்பு, இது என்ன உப்பு மாமா பேர்? இந்து உப்பு. இந்து உப்பு பார்த்து தாங்க போடணும், ஏன்னா அது கணக்கு தெரியாது. ஏன்னா நம்ம உப்பு இருக்கான்னு பார்த்து போடணும். உப்புமே ஜாஸ்தியாகும் கம்மியாகும் இந்த மாதிரி இருக்கும். அதனால் அந்த இந்து உப்பு மட்டும் பார்த்து தான் போடும். நம்ம தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
இதில் நம்ம கையால் பிசைஞ்சாதாங்க நம்ம அதோட பக்குவம் தெரியும். பார்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம மைதா மாவு ஏன் போடணும்னா, மைதா மாவு போட்டால் இன்னொரு கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழைய காலத்து டீ கடை போண்டா பஜ்ஜி எல்லாம் டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வாசனை வரும், நல்லா இருக்கும். இதில் நம்ம இன்னி கொஞ்சம் நம்ம அரிசி இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு போட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டுனா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எப்படி பக்கம் வந்துச்சு. நம்ம இது இப்படி சுட்டெடுத்தால் நல்ல வாசனை இருக்கும். நம்ம அதை உப்பு பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும். நம்ம போட்டுக்கலாம், பஜ்ஜி போட்டுக்கலாம். இப்படி ஓரமாக எடுத்துகிட்டு எடுக்கும்போது நம்ம நடு சென்டரில் எடுத்தால் ஒருத்துக்கு வராது. இப்படி நம்ம வளைச்சி விட்டு மல்லி ஜாமான் விற்க வருது. எது எடுத்தாலும் இது சூப்பராக பஜ்ஜி மாதிரி வந்துச்சு. சின்ன போண்டா, சின்ன வெங்காய போண்டா முடியும். சின்ன போண்டா சூடானது ரெடி ஆகிட்டு நான் ஒன்று வாயிட்டு போட்டேன். அழகா இன்னொரு அரிசி ரெடி ஆகிட்டுருக்கு. இவங்க நல்லா சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் மைதா மாவு இந்த மாதிரியெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டோன்னா கொஞ்சம் சூடாக அது ஒரு வித்தியாசமாக வாசம், நல்ல வாசனையும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டா சூப்பராக சூடாகி டீக்கு நல்லாயிருக்கும். ஒரு இது கூட இருக்குது போட்டு அதான் டீக்கு வச்சுருக்கேன். சூடாக டீ குடிச்சு டீ போண்டா போண்டா டீ போண்டா ரெடி ஆகிட்டுருக்கு, டீ ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆகிட்டு காட்டுறேன். நல்லா சூடாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கரண்டி போட்டால் இதுக்கு பத்த மாட்டேங்குது, வருதா? சூப்பராக ரெடி ஆகுது. கொஞ்சம் ஆகிட்டு எடுத்துக்கலாம். இங்கே கிச்சனு
சூப்பராக டேஸ்ட்டாக குட்டி பஜ்ஜி ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு கப்பு காஃபி டீ நல்லாயிருக்கும். அருமை அருமை. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சதுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சளி பிடிச்சது உளருது வாயெல்லாம். கண்டிப்பாக நீங்களும் உடம்பெல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க. பனிக்கு ஃபுல்லாலாம் போட்டுருங்க. ரொம்ப பனி இந்த இடத்துக்கு பனி ரொம்ப இதாக இருக்குது. அடுத்த ஒரு வீடியோ மாதிரி சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.